நண்பா இப்போதான் நீ வெல்டிங் வேலையை கத்துக்கிறியா? அப்போ உனக்கான வீடியோ தான் இது. பொதுவா வெல்டிங்னா என்ன செய்வோம்? 2 ஷாஃப்ட் இல்ல பிளேட் இதெல்லாம் ஜாயின் பண்ணி மேல வெல்டிங் பண்ணுவோம், அப்படிதானே? ஆனா வெல்டிங்ல இன்னொரு ஒரு வெல்டிங் வேலை இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தேஞ்சு போன ஷாஃப்ட்ல எல்லாம் மெட்டல் ஏத்தணும். மெட்டல் ஏத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. மெட்டல் ஏத்தும் போது இப்போ 1 mm ஷாஃப்ட் தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா நம்ம 3 mm மெட்டல் ஏத்தணும். இந்த மெட்டல் ஏத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பக்கத்துல வாங்க. இப்போ ஒரு லேயர் நம்ம இப்போ வெல்டிங் பண்றோம் அப்படின்னா, இப்போ இதான் வெல்டிங் ராடு. இதுல ஒரு லேயர் நம்ம வெல்டிங் பண்றோம் அப்படின்னா அடுத்த லேயர் வெல்டிங் பண்ணும்போது ஏற்கனவே அடிச்ச லேயர்ல பாதி வர மாதிரியும் புதுசா இருக்கிற அடிக்காத இடத்துல பாதி வர மாதிரி அடிக்கணும். இப்போ மெட்டல் ஏத்துறதுக்கு நம்ம எப்படி வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கறத நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6013 வெல்டிங் ராட் யூஸ் பண்றோம். இந்த 6013 வெல்டிங் ராடுக்கு 100 ஆம்பியர் வச்சு நம்ம செட் பண்ணி வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சோம். வெல்டிங்கை கவனிங்க. நம்ம வெல்டிங் பண்ணி மெட்டல் ஏற்றும் போது கையை வந்து பொறுமையா கொண்டு போகணுங்க. வேகமா கொண்டு போனா மெட்டல் ஏறாது, மெலிசா வெல்டிங் வரும், ஜாப் ஃபெயிலியர் ஆகும். முக்கியமா பிளவுஸ் விடக்கூடாது. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வெல்டிங் டிப்ஸ் அண்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நான் வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு தெரியுது, மேல இருக்கக்கூடிய பிளக்ஸ் எடுப்போம்.